வெள்ளி நிலவே சொல்லுகின்ற செய்திகளை எத்தனை முறை சொன்னேன் வெள்ளம்பியா இருக்காத வெள்ளம்பியா இருக்காதன்னு. எதையாவது சொன்னா காது கொடுத்து கேக்குறியா நீ? விடுல இருக்கு. நீ விடுன்னு சொல்லாத நீ விடுன்னு சொன்னாப்ல அத பாத்துட்டு நான் சும்மா இருக்க முடியாது. நீ ஏன் நீ இப்படி இருக்க? உன் மனசாசி தொட்டு சொல்லு. உன்னை அடிச்சது அந்த பாண்டி இல்லன்னு. நீ பாரு தமிழ். ஏப்பா உட்கார வேண்டியதானே? இருக்கட்டும்யா. இல்ல எனக்கு ஒண்ணும் விளங்கல. பாண்டியா உன்னை அடிச்சியா? அப்பா அதை விடுங்கப்பா. இல்லையா, அவன் உன்னை அடிக்கிறதுக்கு காரணம் காய் வேணும்ல, அதுக்கு கேட்டுருக்கேன். நீ என்னையா செஞ்ச? நீ ஒண்ணுமே செய்யலையா? அந்த வெண்ணிக்கு தான் இப்ப நானும் பேசிக்கிறேன். எதுவுமே பண்ணாம அவகிட்ட அடி வாங்கிட்டு வரேன்ப்பா. இப்ப அவளை ஏமாத்திர பண்ண நமக்கு சொல்லுங்க அப்பா. பொறுமையாரு, பொட்ட புள்ளிக்கு பொறுமை முக்கியம். எதுக்கு அடி வாங்கின? இங்க பாருனே, நீ இப்படி எல்லா விஷயத்துக்குமே அடங்கி ஒடுங்கி போறனால அவன் தலை மேல ஏறி உட்கார்றியா? இது உனக்கு புரியுதா இல்லையா? அப்பா அப்பவே நர்ஸ் தண்ணி ஊத்திட்டு போனாங்க. ஆனா அதை குடிச்சு முடிச்சுட்டேன். வெளியே போய் தண்ணி கொண்டு வரீங்களா? சரியா. ஏன் நீ இப்படி இருக்க? இங்க பாரு தமிழ், உனக்கு நான் எதையும் சொல்லி புரிய வைக்கணும்னு எதுவும் இல்லை. என்ன நம்ம குடும்பம், இம்மாம்பைய குடும்பம் எப்படிப்பட்டவங்க, ஒரு காலத்துல எப்படி இருந்தவங்க, இப்ப அக்கா தனித்தனியா பிரிஞ்சு கிடக்கிறது காரணம் என்ன? இது எல்லாமே உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. உனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சில, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சில. என்ன இது ரெண்டையும் நம்ம ஒத்து போய் வச்சு நம்ம பார்த்தோம்னா ஏகப்பட்ட விஷயம் நமக்கு கிடக்கு. அதுல ஒண்ணுதான் நிலா கூட நான் செய்யறது. நிலாவை நான் காதலிச்சேன் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் காதலிச்சதையும் தாண்டி இன்னைக்கு அப்பாவும் அத்தையும் தனித்தனியா பிரிஞ்சிருக்காங்கன்னா அதையும் நம்ம பார்க்கணும்ல. நிலா எனக்கு கிடைக்கிறது ஒரு சைடு இருந்தாலும் இந்த குடும்பம் ஒண்ணு சேர்றது நானும் நிலாவும் சேர்றதுலதான் இருக்கு. அதுக்காக அவன் உன்னை எம்பிட்டு அடிச்சாலும் நீ வாய் பத்திட்டு அப்படியே வாங்கிடுவ, அப்படிதானே? ஏ லூசு, நான் அப்படியே சொன்னேன். நான் சொல்றேன் உனக்கு விளங்க மாட்டேன். வெற்றி, வாங்க ரைட்டு. வெற்றி, இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? சாயந்தரம் வரைக்கும் இங்கதான் இருந்தேன். ஒரு முக்கியமான சோழி, அதனால வீடு வரைக்கும் போயிட்டு இப்பதான் வாரேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்ப நல்லாவே இருக்கேன். தமிழ், கொஞ்சம் அப்படி உட்காரியா? நான் வெட்டிட்ட கொஞ்சம் பேசணும். இல்ல அதுக்காக இல்ல, நான் அப்படி போய் உட்காந்தா வெற்றி திரும்பி திரும்பி பேசணும்ல, கழுத்து வலிக்கும்ல, அதுக்கு நீ சொன்னேன். வேற ஒண்ணு இல்ல, சண்டைக்கு வர. அது ஒண்ணும் இல்ல, என் மேல பாசம் ரொம்ப அதிகம். அதை என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட, ஒரு இன்ச்சு கூட தள்ளி போகாது இந்த பிள்ளை. இப்ப சும்மா போமா அப்படின்னு சொல்லி நீங்க அப்படியே உட்கார சொன்னீங்கன்னா உட்காந்துரும். என்ன தமிழ்? தெரியும்டா, தெரியும். உன் பொண்டாட்டி கறி வரவும் நீ அப்படியே இத தள்ளி விட்டு தெரியும். பாசம் மூஞ்ச பாரு, ஆளும் மூஞ்சியும். அப்புறமா வஞ்சுக்கல அந்த பிள்ளை பாவம். ப்ளீஸ் ப்ளீஸ். ரொம்ப வலியாதுன்னா நான் இப்படி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறத அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்றியா? ஆமா, ரொம்ப ஃபீலிங்காவே இருக்கு. வெட்டிட்டு தான தமிழ் பேசுறேன். ஏன் பேசி விட மாட்டற? கடிச்சிட்டே இருக்க. எனக்கு போச போசன்னு வருது. ஏல உன் அத்தாச்சில இந்த ஒரு காரணத்துக்காக பேசாம இருக்கேன். இதட்ட வச்சு தலைமுடி ஆஞ்சு போறாஞ்சு. அன்னைக்கு நீ யார்ட்ட தெரியாஞ்சற மாதிரி. இரு வெற்றி. பரவாயில்லையே, நல்லவளாத்தே இருக்கா. சரி சரி, நம்ம நாத்தனார் குடும்பம் பண்ண வேண்டாம். செத்த தள்ளி வைப்போம். உனக்கு முருகன்டா ரொம்ப பிடிக்கும்ல? எனக்கும் முருகனா ரொம்ப பிடிக்கும். எதுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனா ரொம்ப பிடிக்கும். அதே உனக்காக உன் உடம்பு குணமாகணும்னு முருகன்ட்ட போய் வேண்டிட்டு துணூர் எடுத்துட்டு வந்தேன். அதே வச்சு விட்டேன். என் செல்லம்மா என்னை விட்டு எங்கேயுமே போடல. நீ கூட இருக்கா. ஆனா என்ன பழச மறந்து விட்டா. அமிர்த மற்றபடி என் கூட இருக்க. இந்த துணரை வைக்கும் போது சின்ன பிள்ளைல நீ ஃபர்ஸ்ட் வைக்கிறியா, நான் ரெண்டாவது வைக்கிறேன். மாத்தி மாத்தி சண்டை போடும். அதுதான் ஞாபகத்தில் வருது. கூடிய சீக்கிரத்துல எல்லாத்தையும் மாத்துவேன். எல்லாத்தையும் மாத்தி உன்னை ஏன் செல்லமாவா கூடிய சீக்கிரத்துல நான் கொண்டு வருவோம்ல. இது அந்த முருகன் மேல சத்தியம். சரி, நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா, நீ கீழே விழுந்த மாதிரி எனக்கு இப்ப வரைக்குமே தெரியல. கீழே விழுந்ததான் சொல்லிக்கிருக்க. நீ கீழே விழுந்தா எப்படி அடிபடும்னு எனக்கு தெரியும். என்ன அது யாராவது அடிச்சா எப்படி அடிபடும்னு எனக்கு நல்லாவே புரியும். என்ன அதனால உன்னை யார் அடிச்சா? இல்ல காலிட்டு நெசத்துக்குமே நான் கீழே விழுந்தேன். அதனாலதான் அடிப்படி பாலம். பொய் சொல்றேன்னு உன் கண்ணிலே தெரியுது வெற்றி. இல்ல இல்ல நீலா, பொய் சொல்லாத வெற்றி. நான் ஸ்ரீநிதி. வாங்க டாக்டர். என்ன வெற்றி, வழியில இப்ப எப்படி இருக்கு? அதெல்லாம் நல்லாவே இருக்குக்கா. இட்லி திங்க முடியாம உட்காந்துருக்கேன்.
வெற்றி அப்படிலாம் சொல்லி தப்பிக்க முடியாது. சாப்பிடு, சாப்பிட்டதே உடம்பு தேரும். என்ன கலெக்டர் மேடம், காலையில போனியே இப்பதான் வாரியே? ப்ளீஸ் நீ கலெக்டர்னு கூப்பிடாதீங்க. நீலாண்டு பேர் வச்சிருக்காங்கல்ல, ஊருக்குதான் கலெக்டர். உங்களை மாதிரி ஆளுகளுக்குலாம் கலெக்டர் இல்லை நானு. ஓஹோ, ஏன் இழுத்து பேசுறிய? இப்ப வரைக்கும் எல்லாம் ஓகே தானே? நல்லா தானே இருக்காரு? டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுருவீங்களா? எல்லாம் ஓகேதே. காலுமே கொஞ்சம் வலியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன வெற்றி? ஆமா ஸ்ரீநிதி, அது கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மதே வயக்காடுல வேலை செய்யணும்ல, அதெல்லாம் சரியா போயிடும். சரி சரி, அதுக்கு மாத்திரை மருந்து கொடுத்துருவான், சரியா போயிடும். அப்புறம் நிலா, உங்களை அதாவது உங்களை தேடி 2 போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. காலைல உங்க கொண்டு நின்றாங்கல்ல, அவங்கதே ஏதோ முக்கியமா பேசணுமா, ஏதோ ஆதாரம் கிடைச்சிருக்கதா சொல்லி சொன்னாங்க. அப்படியா? ஆமா சரி, இப்ப போய் என்ன பாக்குறேன். போங்க. வெற்றி இரு, நான் ஒரு 5 நிமிஷத்துல வரேன். என்ன வெற்றி, இன்னமும் குண்டு சட்டியிலே தான் குதிரை ஓட்டுவோல? நல்லா கேளுங்கக்கா, நல்லா கேளுங்க, உரைக்கிற மாதிரி கேளுங்க. எனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் அந்த பிள்ளைய அத்தாச்சின்னு கூப்பிடுண்டு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அப்பெல்லாம் கூப்பிடாது. எப்பயும் அக்கா தானே கூப்பிடுவேன், அப்படிதான் கூப்பிட்டு பழகிருக்க, அப்படியே கூப்பிடு. இல்லை உனக்கு தாண்டா முறப்புல, அதுக்காக அந்த பிள்ளைய அத்தாச்சின்னு கூப்பிட்டு ஏதாவது இருக்கா என்ன? அப்பெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? மாத்திரை மருந்து கரெக்டாக எழுதி கொடுத்துருக்கேன், அது ஒழுங்கா போடு, அப்படின்னாலே வலி சீக்கிரமா குணமாகும். எனக்கு தெரியும் உன்னை யார் அடிச்சாண்டு, ஆனா வாய் திறக்காம இருக்க பத்தியா? காரணம் நிலா, அதானே? நிலா மட்டும் இல்ல ஸ்ரீநிதி, உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. அத்தைந்து இங்க பாருடா, குடும்பம் குடும்பம்னு சொல்லி நீ ஒன்னையவே இழந்துக்கு இருக்க. என்ன நீ எப்படி நிலா கூட சேர போற, எப்படி இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்க போறேன்னு எனக்கு தெரியல. அக்கா ஆணி ஆணியா கிடக்குறாங்க. ஆனா ஒன்று, நிலாவுக்கு அவ மண்டையில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு அதை கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சு என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் நான் வெளியே கொண்டு வருவேன். அப்படி நான் கொண்டு வரல, என் பேர் ஸ்ரீநிதி கிடையாதுடா. எதுவும் ஞாபகமே வரலின்றாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும். அதுக்குதான் நிலாவை கல்யாணம் பண்ணணும்னு ஒரு முக்கிய குறிக்கோளோட இருக்கு. நீ கவலைப்படாத, நீ நினைச்சது எல்லாமே நடக்கும். உனக்கு துணையா நான் இருப்பேன். உங்க 2 பேர்த்தோட வரையை கண்டிதே ரொம்ப நேரமா காத்துக்கிறேன். என்னாச்சு, விசாரிச்சியலா ஏதாவது? மேடம் விசாரிச்சிட்டோம், ஆனா சொன்னா உங்களால அதை ஏத்துக்க முடிய மாட்டேன்னு தெரியல. என்ன மறந்தாலும் சொல்லுங்க, எதையும் மறைச்சலாம் பேசாதியா. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். எனக்கு வெற்றி யார் அடிச்சாங்கன்னு தெரிஞ்சாகணும். மேடம் சொல்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா இது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு மேடம். குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருமா? என்ன சொல்றீங்க? விளங்கல மேடம் எதையும் முழுங்கி மாச்சலாம் பேச வரும்ல, பட்டுன்னு சொல்லிடுறோம். வெற்றிய அடிச்சது வேற யாரும் இல்ல, உங்க அண்ணனே. என்னது? மேடம் நாங்க தான் சொன்னோம்ல, அதை உங்களால ஏத்துக்க முடியாதுன்னு. இல்ல ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றதை விட எனக்கு புரியல, கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்றீங்களா? அதே மேடம், ஆரம்பத்துல இருந்தே உங்க அண்ணே பாண்டிக்கு நம்ம வெற்றிய சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. வெற்றின்னு இல்ல, அவங்க குடும்பத்தவே வெறுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல, தெரியுமா தெரியாதான்னு தெரியல, அவர்தான் ஆளுகளை விட்டு அடிக்க சொல்லி கைகால உடச்சு விட்டுருக்காரு. இதுக்கு அர்த்தமுள்ள காரணம் ஏதாவது இருக்கா? அர்த்தமுள்ள காரணம்னு எதையும் சொல்லிட முடியாது மேடம். ஆனா இது பண்ணது உங்க அண்ணன்தே. ஆனா இதை உங்ககிட்ட சொன்னா உங்க குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு வந்துருமோன்னுதான் வாயை மூடிக்க இருந்தோம். ஒரு விஷயம் தப்புன்னு பட்டா கூட பிறந்தவனா இருந்தாலும் சரி, பெத்த தகப்பனா இருந்தாலும் சரி, தண்டனை தண்டனதே. என்ன இவ்வளவு தூரம் ஆயிருக்கு, இதை ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லவே இல்லையில. இதுக்கு மேல என்ன செய்யணும் என்ன பண்ணணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். என்ன பொறுத்தளவுல தப்புனா தப்புதே, அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என் கூட என் வீட்டுக்கு வாங்க, என் அண்ணனை அரெஸ்ட் பண்ணணும். மேடம் அவசரப்பட்டு முடிவு. இதுல அவசரப்பட்டோ இல்ல பொறுமையா இருந்தோ முடிவெடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இது தப்பு. எதுவுமே செய்யாத ஒருத்தன் அடிக்கிறியா அப்படின்னா அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கணுமா? இவன் என்ன தப்பு செஞ்சியா? இவன் தப்பு செஞ்சா அவன் அடிச்சதுல நியாயம் இருக்கு. எதுவுமே பண்ணாம எதுக்கு அடிக்கணும்? கண்டிப்பா இவன் மேல கேச போடுவேன், உள்ள தள்ளுங்க, எனக்கு எந்த பிரச்சனை இல்ல. அண்ணன்ல நான் பார்க்கவே மாட்டேன். ஒரு தப்பு செஞ்சா அது சொந்த பந்தமா இருக்கிற பட்சத்திலையும் அதையும் விட்டு கொடுக்காம அந்த தப்புக்கான தண்டனை யார் பண்ணாங்களோ அதுக்கு நான் வாங்கி கொடுப்பேன். அதுக்குதே நான் கலெக்டர் படிச்சேனே தவிர என் சொந்த பந்தனால அதை நான் விட்டு கொடுத்து போறதுக்கு நான் ஒன்னும் கலெக்டர் படிக்கல. கலெக்டர்னா நியாயமா எதிர்க்கோ அதை கரெக்டா நான் செய்வேன். அதுதான் நிலா. என்னடா ஒரே சந்தோஷத்துல மிதந்துக்கிறியே, என்னவா? நான் எதுக்கு மெதப்பேன் உனக்கு தெரியாதாக்கும்? நமக்கு எதிர்த்த வீட்டுல இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல ஏதாவது சண்டை சச்சரவு பிரச்சனைதான் நான் சும்மா மெதப்பேன் உனக்கு தெரியாது, அதை மிதந்துக்கு இருக்கேன். அதை என்னன்னு விளங்கலையே, என்ன செஞ்ச அப்படி? அப்பத அந்த சிரிக்க இருக்கால தமிழ், அவ அழகி அடிச்சுட்டு ஓடிக்கிருந்தா என்னன்னு தெரியல. காலையிலே ஓடிட்டு இருந்தாளுங்க, வீட்டு இப்போ பூட்டியதான் கிடக்குது, வரவே இல்லை திரும்ப. அவங்க எப்படி வருவாங்க? வரமாட்டாங்கல்ல. அப்படியே வர மாதிரி இருந்தா அவன் அண்ணனுக்கு கை கால்லாம் கட்டு போட்டுதான் கூட்டிட்டு வருவாங்க. என்ன சொல்ற? ஆமா, ஆளை அடிச்சு போட்டா கை காலு கட்டு போட்டு தானே வீட்டுக்கு வரணும். அதே என்ன சொல்ற ஒண்ணு விளங்கல. உனக்கு சங்கதி தெரியாதுல்ல? அதே உனக்கு மூத்த மருமகளா இருக்காங்கல்ல,
அந்த கண்ணகியோட ஆத்தா அதே உன் மக கண்ணகி இருக்கால, அவளுக்கு 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த மறுபடியும் அது வேற ஒரு ஆர்மிக்காரன. அந்த கல்யாணத்துக்கு இவன் கூட ஜோடியா நின்னுக்கு இருக்கா. அத பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா? அதே கோவம் நல்லா உச்சத்துக்கு ஏறி ஆளுகளை விட்டு அடிச்சு கை காலை உடைக்க சொன்னேன். அதே ஆஸ்பத்திரியில தூக்கி போட்டிருக்காங்க. யார் தூக்கி போட்டாங்கன்னு தெரியல. உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கான். ட்ரீட்மெண்ட். இல்ல ஏன்டா அப்படி செஞ்ச? ஏன்டா அப்படி செஞ்சேன்டா? எனக்கு பிடிக்கலனா அப்படித்தான் செய்வேன். இது அவனுக்கு ஆரம்பந்தே. போக போகவே எல்லாத்தையும் காட்டுவேன். என்ன நினைச்சுக்கிறியான் பாண்டிய? என்னடோ குடும்பம் நாசமா போன சரித்தேன். ஆமா நிலா வந்தால மறுபடியும் எங்க போனா? அவ எங்க போனாலோ அவளை நீ முதல்ல அடக்கி வை. என்ன அவளை நீ அடக்கி வைக்கலன்னு வச்சுக்க, அப்புறம் இது வேற மாதிரி போய் முடியும். பாத்துக்கிடுவோம். இல்ல பூங்குடி, எதுக்காக திடீர்னு அப்படி கேட்டேன்? கல்யாணத்தை பத்தி பேசினாலே நான் படிக்கணுமாமான்னு சொல்லிட்டு தெரிஞ்சவ திடீர்னு என்ன பார்த்து எதுக்கு அப்படி கேட்ட? நான் கேட்டதுக்கு உன்கிட்ட இருந்து பதிலே வரல. வேற எதுக்கு நான் சொல்லணும்? பூஸ் மாதிரி பண்ணிக்கிருக்காது என்ன? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. எதுக்கு அப்படி கேட்ட? உனக்கு நல்லா படிக்கணும்ன்ற என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வேற எதுக்கு இப்படி கேட்டேன்னு இப்ப வரைக்குமே எனக்கு புரியல. மாமா, நீ எனக்காக என்னென்னலாம் செஞ்சிருக்க. என் ஆத்தா அப்ப இருந்திருந்தா கூட என்னை இப்படி பார்த்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன அந்த அளவுக்கு ஒண்ணு எனக்காக நீ பார்த்து பார்த்து செய்யற. உனக்காக நான் என்ன செய்யணும்னு கேட்டா என்கிட்ட ஒண்ணுமே இல்லை மாமா. என்ன தாண்டி உனக்கு என்ன நான் கொடுக்க முடியும்? நான் ஒரு தப்பு செஞ்சிருக்கேன் மாமா. அது உன்கிட்ட சொல்றதுக்கும் சங்கடமா இருக்கு. சொல்லாமலே இருக்கவும் முடியல. என்னல? இல்ல மாமா, அதை சொல்ல நேரம் வரும்போது நான் சொல்றேன். நீ என்னை கட்டிக்கிறியா? நான் உன்னை கட்டிக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா உன் படிப்பு போயிடக்கூடாது. நீ நல்லா படிக்கணும்னு மனசுக்குள்ள நினைச்சில. என் தங்கச்சி படிப்பை கூட நிறுத்தி உன்னை நான் படிக்க வைக்கிறேன்டா. அப்ப நீ எந்த அளவுக்கு இருக்கணும்? உனக்கு வக்கீல் படிக்கணும்னு ஆசை, அடிக்கடி சொல்லிட்டே தெரிவியே. நீ கூட அடிக்கிற வாய்க்கு வக்கீல் படிச்சா கூட தேவையானதே நானும் சொல்லுவேன். வேற என்ன? இப்பவும் அந்த ஆசை இருக்கு மாமா, இல்லைன்னு சொல்லல. ஆனா நீ என்ன கட்டிக்கோ. கட்டிக்கிட்டு என்ன படிக்க வச்சினா நான் படிக்கிறேன் மாமா. இல்லண்டா உன் கூட இருக்கணும்னால இருக்கிறேன். வைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிருக்காது என்ன? கட்டிக்கலாம் ஒண்ணு வேண்டாம், நான் கட்டிக்கிறேன். ஆனா இப்போதைக்கு வேண்டாம். நீ முதல்ல நல்லா படிச்சு வக்கீல் ஆகு, வேற பாப்போம். இப்ப கட்டிக்க மாட்டேன்னு சொல்றேன். கட்டிக்கிறோம்ல. ஐயோ உனக்கு எப்படில சொல்லி புரிய வைப்பேன்? இங்க பாரு, படிக்கிற சமயத்துல கல்யாணம் கட்டிக்கிட்டோம்டா நம்மளுக்கு படிப்புல கவனம் இருக்காது. அதுக்குதான் சொல்றேன், புரியுதா? இல்ல மாமா, என்னை கல்யாணம் பண்ணிக்க. அதுக்கு பிறகு நான் படிக்கிறேன். நீ தானே நீ படிக்க வைக்கிற. காலம் முழுசு உனக்கு அடிமையாவே இருக்கேன் மாமா. சரி, இப்பதானே கண்ணி கல்யாணம் முடிஞ்சிருக்கு, கொஞ்ச நாள் ஆகட்டும், பிறகு பாப்போம். என்ன அழுகாதுல, உனக்கு நான் இருக்கேன். ஆம்பளை இப்படி சொல்ற? என்னை பார்த்தா ஆம்பளை மாதிரி தெரியலையாக்கும். அடிச்சு மூஞ்ச உடைச்சு போறேமா. என்ன நினைச்சிட்டு தெரியற நீ? ஆம்பளை மாதிரி இல்லடா. இப்படி வந்து உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க. கல்யாணம் எப்படியோ நடக்கணும்னு நினைச்சோம்ல. ஆனா இப்படினே நடக்கணும்னு இருந்திருக்கு பத்தியா? எப்படியே சித்தி உசுரோட வந்துட்டாங்க, எனக்கு அது போதும். ஆமா, உன் சித்தி உசுரோட வந்துட்டாங்க. அது அருளை கை திண்டாத செத்து போறதுக்கு அது எங்க திண்டுச்சு? அப்படியாம்ல நீ உட்கார்ந்து எடுக்கிறீங்க? அதே ஒரு ஆள் பேர் யாரோ வந்துட்டானா? என்ன ஆத்த செத்து போய் கிடக்குது. இப்படி புள்ள அழுகாம இருந்துட்டா நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு போறாங்கன்ற எண்ணத்துல தான் உட்கார்ந்து ஒப்பாரி வச்சேன். வேற ஒண்ணும் இல்ல. அதான் செத்து போறேன்னு எனக்கு தெரியும். செத்து போற ஆளாக்கும். நம்மள பூராட்டி கொண்டு விட்டு அப்புறம் அது சாகும். என்ன வெண்ணிக்கிற அழுதுட்டு இருக்க? நீ தான் ஆசைப்பட்ட அம்முகுடி டீச்சர் உன் அம்முகுடி டீச்சர் உனக்கு கொண்டாடி வந்துட்டாங்க. அப்புறம் என்ன? இது சந்தோஷத்துல வர கண்ணீர் இல்ல. ஏலே, நான் சின்ன பிள்ளை. என்ன எதை சொல்ல வைக்காதாமா என்ன? சரி, நான் அழுவல, நீ போ. என்ன மாமியாரே? ஏய் யாருக்கடி மாமியாரே? நீ எனக்கு பொண்டாட்டினா அப்ப என் மருமக உனக்கு மாமியார் தானே? மாமனார் சரியா தான் சொன்னீங்க. ஆனா அது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிருச்சு மாமனார், வேற ஒண்ணும் இல்ல. நான் அவங்களுக்கு மருமக தான். ஆனா கூடிய சீக்கிரத்துல மாமியார் ஆயிருவேன். ஏன் வயிற்றுடி அவனை பெத்தேன்? நீ மாமியார்னு சொல்றதுக்கு திருட்டுத்தனமா ஏமாத்தி ஏன் அவங்க ஏன் தாலியை வாங்கிவிட்டு நீ வீட்டுல வந்துட்டு நீ மருமகளை ஏத்துக்கணுமா? ஏத்துக்கிட்டதே ஆகணும் மாமியாரே, வேற வழி இல்ல. அவன் ஏத்துக்கலனா அவனை வெளிய துரத்தி விடு. அவன் நமக்கு வேணாம் மருமகளே. யோ என்ன ஒரு ஆப்பு வாங்கி கொடுத்தா அப்படியே அங்கிட்டு சாய் போவல என்ன? மாமியாரே, நான் ஆப்பு வாங்கி தரல, புல்லும் வாங்கி தரல. என் மாமனாருக்கு என்னை பிடிச்சிருக்கு. அதனாலதான் அவர் என்னை ஏத்துக்கிட்டாரு. உங்களுக்கு பிடிக்கும்
பிடிக்க வைப்பேன். போன கதையில சொத்து பத்த காமிச்சு ஆசை காட்டி உசுரோட உங்களை பாடம் கட்ட தெரிஞ்ச எனக்கு இந்த கதையில என் மாமனார என் பக்கம் திரும்புறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகுது மாமியாரே? இங்க பாரு, அவன் எனக்கு மயலாம் கிடையாது. ஓன்ட்டே சொல்ற முடி. ஏன்னா இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும், அவனுக்கே தெரியும். அவனை சொத்துக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன். என்னைக்கு சொத்தை எழுதி என் பேருக்கு நான் மாத்திரணும், அன்னைக்கே இந்த வீட்டுல இருந்து அவனை துரத்தி விட்டுருவேன். அன்னைக்கு நீயே அனாதனையா வெளியே கண்டி போவேன். செருப்புக்கிட்டே அடி அவளை. நான் சொல்லி தரல, அவரா பேசுவாரே என்னமோ. மாமியாரே, சொத்துக்காகவே ரகு இந்த வீட்டுல வச்சிருக்கியேண்டு அவங்கிட்ட பேசின கொஞ்ச நாள்லயே அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இந்த சொத்து முழுசும் ரகுவோடதுதே. ரகுதே இந்த சொத்தை அனுபவிக்கணுமே தவிர ரெண்டாம் தரமா வந்த நீங்களும் அனுபவிக்க கூடாது. அப்படி உங்களை அனுபவிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு போறதுக்கு நான் என்ன கேனச்சிருக்கியா? டீச்சர் மாமியாரே, நான் டீச்சர். பசங்களுக்கு டீச்சராவும் இருக்க தெரியும், மாமியாருக்கு மருமகளாவும் இருக்க தெரியும். மருமகளே மாமனாருக்கு. மாமனாரே கொஞ்ச நேரம் இருக்கு மாமனாரே, பேச பேச இடையில பேசாதீங்க. மருமகளே நீ என்ன மறந்துரு வேண்டாம். யோ சோத்துல மூடி. சோத்துல விச வைப்ப, சோத்துல விச வைப்படு. நீ கூட செத்து போயிட்டேன்னு நினைச்ச முடி. நானு அப்படியே அள்ளி போட்டு போலாம்னு நினைச்சோம். மறுபடியும் உன் கையால சோறு திங்க வேண்டிய நிலைமை. என்ன பண்றது, எல்லாம் தலையெழுத்து. மௌனி உனக்கு இப்படி கூட பேச தெரியுமா என்ன? மாமியா கிழவி என்ன எல்லாம் பிளான் போட்டு நடந்துக்கிட்டாப்ல இருக்கு. நான் ஒரு பிளான் போட்டா நீங்க எனக்கு மேல பிளான் போடுவீங்களே. எனக்கு எதுவும் தெரியாது. மாமியாரே, உங்க எண்ணம் ரொம்ப தப்பா இருக்கு. நான் ஒண்ணு திருட்டுத்தனமால கல்யாணம் பண்ணல. என்ன, நான் முறைப்படி உங்க வீட்டுல மாப்பிள்ளை கேட்டேன். அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னீங்க. சரி, அதுக்கப்புறம் நாள் குறிச்சாக. அந்த நாள்ல கல்யாணம் நடக்க கூடாது அப்படின்னு நீங்க அரளிக்காய சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு ஒரு ஆக்சரா போட்டிய. இதுக்கு மேல என்ன மாமியாரே செய்ய முடியும்? எனக்கு ரகு வேணும். அதுக்கு இப்படிதான் தாலி கட்ட சொல்ல முடியும். தாலி எப்படி கட்டினா என்ன? ரகுதே எனக்கு புருஷன், ரதிதே ரகுக்கு பொண்டாட்டி. இதை யாருனாலையும் மாத்த முடியாது. மருமகளே, அவ சோறுக்கு பதிலா சாணி எள்ளி வச்சு திங்கிற. அவளுக்கு விளங்காது, நீ பேசாம இரு. யோ என்ன மாமியாரே, என்ன எப்ப பார்த்தாலும் மாமனார் வஞ்சுக்கிட்டே இருக்கிய? மாமனார் பாவம் இல்லையா? சீ நிறுத்து. மூஞ்சிய பாரு. எப்படி உள்ள வந்துட்டு நீ எல்லாம் பேசிக்கிறியாக்கும். இதுல உனக்கு முதலாத்திரி ஒரு குறைச்சலே. என்ன வண்டிக்கு என் மருமக முதலாத்திரி கொண்டாட கூடாது? என் பேராண்டி உன் மூஞ்சில உச்சா போடுபடி. அதுக்காக என் மருமக கண்டிப்பா முதலாத்திரி கொண்டாடணும். அதை நீ கொண்டாட வேணாம்னு சொல்லக்கூடாது. மாமியாரே, நான் ஒன்னும் சொல்லல, மாமனார்த்தையும் பேசுறேன். உன் அப்பே ஆத்தாளுக்குலாம் அறிவு இருக்கா? பொட்டப்படி இப்படி ஏன் விட்டுருக்காங்க? ஏய், நீ பேசின வார்த்தை எப்படி கேவலமான வார்த்தை தெரியுமா? அவங்க ஆத்தாப்பா நல்லா வளர்க்க கண்டுதே. ஆத்தாலையும் அப்பனையும் போன் போட்டு வர சொல்லி அதுக்கப்புறம் கழுத்துல தாலியை வாங்கி கட்டினான். என்ன அவ நினைச்சிருந்தா ரகு கூட்டிட்டே அவ போயிருந்திருக்கலாம். அப்படி நினைச்சிருந்தா நீ என்ன செஞ்சிருப்பா? சொத்தி என் பேர்ல இல்லையா, அப்படி கூட்டிட்டு ஓடி போயிட்டு வந்தானே பேசுவ நீ. உன்ன மாதிரி எத்தனை பொம்பளைய பாத்துட்டேன். ஏன் அப்படி இப்படியே இருக்கீங்க? திருந்தவே மாட்டீங்களா நீங்களா? உனக்கு அதுல இருந்து இப்ப வரைக்கும் அப்படியே இருக்க நீங்களா? அம்மா வீடுமா, மூஞ்சில சாணி அடிச்சிடலாம், திரும்பிடுவா. என் மருமக வந்துட்டாள்ல. சரி மாமியாரே, முதராத்திரிக்கு நேரம் ஆகுது. என் புருஷன் ரகு காத்துக்கு இருப்பாரு. நம்ம போகணும். ஆசீர்வாதம் பண்ணி பாலை கொடுங்க. ஆசீர்வாதம் பண்ணியா பாலை கொடுக்கணும்? திருட்டுத்தனமா கல்யாணம் முடிச்சுட்டு உள்ள வந்த நாயி, உனக்கு முதராத்திரி ஒரு கேடு. பால் தானே வாங்கிட்டு போ. முதராத்திரி எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்கிறேன். அவனே ஒரு கேடு கட்டவேன். அவனுக்கே இந்த வீட்டுல ஓசி கஞ்சி ஊத்திக்கிருக்கேன். அவங்களுக்கு அவங்க கையால தாலியை வாங்கிட்டு உள்ள வந்த உனக்கும் நான் ஓசி கஞ்சி ஊத்தணுமா? அதையும் பார்த்து போருமா? பேதி மாத்திரை கலந்துருக்க முடி. பேதி மாத்திரை கலந்துருக்கேன். பக்கத்து ஊர்ல ஒரு கேதோன்னு போயிட்டு வரதுக்குள்ள அவளுக்கு கல்யாணத்தை முடிச்சு இப்ப மாமியா வீட்டுல கொண்டு விட்டு வந்திருக்கிய. மா என்னமா இப்படி இருக்கிய? ஏற்கனவே பேசி வச்சிருந்ததானே. ஆனா நீங்க எப்படி செய்வீங்க எதிர்பார்க்கலங்க. ஆசைப்பட்டது யாரு? ரதி. ரதி ஆசைப்பட்டு உனக்கு செய்யலண்டா எப்படி? அது நினைச்சு வச்சுட்டோம். எப்படி நீ ஏத்துக்கிறவட்டு தெரியும். எவன் சொன்னியா? இப்ப நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னானா? அதெல்லாம் முடியாது. என் விருப்பம் இல்லாம என் பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிச்சு வச்சிட்டிய. முடிஞ்சது ஒரு வரவேற்பாது வச்சாங்கனாமா. அம்மா அந்த குடும்பத்துக்கு போதுமா அது? என்ன பொறுத்தளவுல அந்த குடும்பத்துல அவன் தங்கச்சியும் ரகுவும் மட்டும்தான் நல்லவங்க நினைக்கிறேன். மாமனார் அவன் குடிக்காரு, அப்புறம் அந்த அப்பதான் நல்லவங்க. அந்த மாமியா கிளவி சரியான ஆளு. ரகு தங்கச்சி நல்ல குணம். ஏப்பா ஆய திறந்தாலே ரகு தங்கச்சின்னு வருதே, அதே ஒண்ணு சரியில்லப்பு. அப்ப நீங்க வேற, அது சின்ன பிள்ளை. சின்ன பிள்ளை ஞாபு. அவங்க மனசுல எது என்ன இருக்கான்றதே தெரியல. சீச்சி அப்பள ஒண்ணு இல்லம்மா. என்னண்டோ இப்படி ஒரு நாள் கிழமை நல்ல நேரம் எதுவும் பார்க்காம தாலி கட்ட சொல்லி அங்கேயே விட்டு வந்துட்டிய. அவள் அங்க இருக்கா, நாளைக்கு போய் வச்சுக்கிறேன் அவளை. என் மகளை ஏதாவது செஞ்சுட்டு வையே. அப்படித்தேம்மா நல்லபடியா ரதி அவ வாழ்க்கை வாழட்டும். நம்ம குடும்பத்துக்காக நிறைய விஷயம் செஞ்சிருக்கா. ரதி பிறந்ததுக்கு பிறகுதே எல்லாமே மார்ச்சுன்னு கூட சொல்லுவேன். அதனால என்னைக்குமே ரதி சந்தோஷமா இருக்கணும். அதை தாண்டி வேற ஒண்ணும் இல்லை. சரி, நாளைக்கு மாப்பிள்ளையும் அவளையும் மறு வீட்டுக்கு அழைக்கணும். அதனால நாளைக்கு போய் மாத்த வெளியில பார்ப்போம். இப்ப தூங்குவோம். ரகு,
என்ன வாங்க வாங்க அம்முக்குட்டி டீச்சர். உனக்கு என்ன சொல்லி கூப்பிட சொல்லிருக்கேன்? அம்முக்குட்டி டீச்சருங்கிற நினைச்சுக்கேன் குட்டிமா. எனக்கு எனக்கு ஒரு மாதிரி பயந்து வருது. இதெல்லாம் புதுசா இருக்கு. மட்டும் கோசம் முடிச்ச மாதிரி பேசுற. இங்க வாரு ரகு, டீச்சருக்கு பல வகையான கோசம் முடிச்சிருக்கேன். இதெல்லாம் நம்மளுக்கும் புதுசுதே. ஆமா. ஏ ரகு, என்னடா கல்யாணம் எப்படி எப்படியே நடக்கும்னு நினைச்சோம், ஒரு மாதிரி ரொம்ப அவசரப்படுத்தி நடத்த மாதிரி நினைச்சுக்கிறியா? அது இல்ல அம்முக்குட்டி டீச்சர், இது இது சரியா தப்பான்னு தெரியல. எவன் சொன்னது? இங்க பாரு, வா சித்தி மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இப்படித்தையும் கல்யாணம் பண்ணணும், புரியுதா? இல்ல அம்முக்குட்டி டீச்சர், ஒருவேளை நெசத்துக்குமே சித்தி அரளிக்காய சாப்பிட்டு செத்து போயிருந்தாண்டா என் தங்கச்சி பாவம்ல. என்ன ரகு சித்தி சித்தி சித்தின்னுகிட்டு? உன் சித்தி எதுக்காக உன்னை இந்த வீட்டுல வச்சிருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். பிறவு என்ன? அதுக்காக இல்ல அம்முக்குட்டி டீச்சர், அது உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியல. எதுக்கு தள்ளி உட்காந்துருக்க? பக்கத்துல வா. இல்ல அம்முக்குட்டி டீச்சர், அது ஆரோக்கு பக்கத்துல. இங்க பாரு, இது வரைக்கும் நான் ஒரு சாதாரணமான டீச்சர். இனிமே உன் பொண்டாட்டி, புரியுதா? அதையும் இதையும் நினைக்க கூடாது. நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு நான் இருக்கேன் அன்னைக்கு சொன்னோம்ல. பிறவென்ன? அம்முக்குட்டி டீச்சர், உங்க மடியில படுத்துக்கவா? எனக்கு இல்லாததா? படுத்துக்கோ ரகு. அம்மா ரகு, ரகு அழுகிறியாக்கும்? இல்ல குட்டிமா, நான் எதுக்காக தெரியுமா உங்க மடியில படுத்தேன்? இந்த மாதிரி ஒரு தடவை கூட என் அத்தை மடியில நான் படுத்ததே இல்லை. இந்த மாதிரி ஏக்கத்துக்கு நிறைய நிறைய ஏங்கிருக்கேன். என் தங்கச்சி இருக்கேன், அந்த பிள்ளைய அவ ஆத்தா என் சித்தி மடியில படுக்க வைப்பாங்க. நான் போய் படுத்தா என்னை தள்ளி விட்டுருவாங்க. அந்த மாதிரி நான் ஏங்கிருக்கேன், எத்தனையோ நாள் ஏங்கிருக்கேன். இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஒரு நாள் வருமானு அது எல்லாத்தையும் நீங்க கொடுத்துருக்கீங்க குட்டிமா. இந்த அளவுக்கு அவன் சித்தி ஒன்ன கொடுமைப்படுத்தினா? இன்னும் நிறைய இருக்காம குட்டி டீச்சர். அதுக்கப்புறம் எப்படி நான் சொல்றேன்னு எனக்கு தெரியல. ஒரு நாளும் பத்தவே பத்தாது, ஒரு ராத்திரியும் பத்தாது. ஆனாலும் அவங்க மேல ஒரு பாசம் என்னைக்காவது ஒரு நாள் இனி மைனை ஏத்துக்கிற மாட்டாங்களான்னு. எல்லா பேருக்குமே அவங்க அம்மா மடியில படுக்கிறது ஒரு வரம் தெரியுமா? அது அது ஒரு சொர்க்கம். நமக்கு எத்தனை பேர் நம்ம மடியில போய் படுத்தாலும் சரி, ஆத்தா மடிங்கிறது ஒரு சொர்க்கம். அந்த மாதிரி நான் ஏங்கி இருக்கேன். ஆனா எனக்கு கிடைச்சதே இல்லை. உங்க மூலமா கிடைச்சிருக்கு. இது தப்பா நினைக்காதீங்க அம்முக்குட்டி டீச்சர். இன்னைக்கு ஒரு ராத்திரி உங்க மடியிலே நான் தூங்கிக்கிறேன். ஏ ரகு, நான் உன் பொண்டாட்டி. உன் பொண்டாட்டின்னு சொல்றதை விட நான் உனக்கு அம்மா. என்ன ஒரு ராத்திரி என்ன, எல்லா ராத்திரியும் நீ இப்படியே தூங்கு என்ன? எனக்கு இது போதுமா, இது போதும். இது வரைக்கும் எந்த தாய் பாசத்துக்கு நீ ஏங்கிக்கு இருந்தியோ அந்த தாய் பாசத்தை உனக்கு நான் தாரேன். சொல்லிக்கிறந்தில உன் சித்தி உன்னைய சொத்துக்காகவே இந்த வீட்டில் வச்சிருக்கேன். எந்த சொத்துக்காக உன்னை இந்த வீட்டில் வச்சிருக்கோ அந்த சொத்தை ஆசையை அப்படியே பாசமா நான் மாத்தி காட்டுறேன். உனக்கு நான் இருக்கேன் ரகு. உன் வார்த்தைக்கு முன்னால் என் வாழ்வே உன் பின்னால் மடியில் எந்த கண்ணீர் வழியோ மடி சோகம் ஒரு வேகம் நான் சொன்னால் அது போகும் கண்ணீர் ஏந்தும் கண்ணம் நானாகும். இரவை கொண்டு வா கட்டியில் கட்டிவை, மேகம் கொண்டு வா மெத்தை கட்டிவை. இன்று முதல் இரவு, இன்று முதல் இரவு, இன்று முதல் இரவு. இந்த வாங்கிட்டு வந்த மல்லிகைப்பூ நீனா போயவே கூடாது. நம்ம குழந்தையாக்கார்கிட்ட எதையோ வாங்கி பால்ல கலந்தால, நம்ம பேரம் ஏத்தி வரணும்னு எதையோ கலந்துருக்கா. நல்ல வேலை அந்த பாலை நம்ம மாத்தி வச்சுட்டோம். எப்படியோ நமக்குதே அடுத்த பிள்ளை ரெடியாக போகுது. சரி, இதை நான் பாதி குடிச்சு என் மனைவி பாதி குடிக்கட்டும். அப்புறம் என்ன, என் பொண்டாட்டி பாடுவா, அடைமலை வரும் அதில் நடைவோமே, குளிர்காய்ச்சலோடு ஸ்நேகம், ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம். பிறவென்ன நான் பாடு வேற கேசப்பட்டு மல்லவே டிக்கெட்டி இருக்கு, அது மேல மஞ்ச என்ன ஒட்டி இருக்கு, முத்தலகு கட்டி பிடிக்க முத்தம் குடிக்க மஞ்ச வந்து ஒட்டிக்கிருச்சு, ஓடிவா ஓட பக்கம் ஒதுங்கலாம் மெதுவாக. இருக்கு. சரி, பாதி பாலை எடுத்து நம்ம குடிப்போம், மீதி போல பொண்டாட்டிட்டு போய் கொடுப்போம். இப்போதைக்கு யாரும் எதுவும் செய்ய வேண்டாம். இப்பதே அலற சவுண்ட் வந்திருக்கு. செத்த நேரம் கழிச்சு போங்க. என்ன, போய் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க. இனி யாரும் கண்ணுக்கு என்ன பண்ணிக்கிருப்பா என்றாலும்
போயிட்டிய. போற வரைக்கும் எதுவும் தெரியல, போனதுக்கு பிறகுதே உங்க நினைப்பாவே இருக்கு. இனி யாரும் என்ன செஞ்சு கருப்பிய, சாப்பிட்டுருப்பீங்களா, பத்திரமா இருப்பீங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட யோசனைங்க. தோடாத தூரத்துல இருக்கிய, நினைச்ச நேரம் போன் கூட பேச முடியாது. ஏன்னா அப்படி ஒரு ஊர்ல நான் இருக்கேன். என்ன செய்ய, எல்லாம் தலைவிதி இல்ல. உங்க நினைப்பு வந்தா இந்த நிலா கிட்டதான் பேசுவேன். இந்த நிலா வெளிச்சம் கண்டிப்பா உங்களோட நினைப்ப எனக்கு கொண்டு வந்து தரும். ஏன் நெசத்துல மட்டுமே காதல் வாழுமா, நினைப்புலயும் வாழும். நான் வாழுவேன். சீக்கிரமாவே 6 மாசம் போயிரும் கண்ணகி. இப்படிங்கிறதுக்குள்ளேயே அந்த 6 மாசம் போயிரும். அதுக்கு பிறகுதான் நம்ம வாழ்க்கையே இருக்கு. இந்த தொலைதூர காதல்ல தான் உன் மேல நான் வச்சிருக்க அன்பும் என் மேல நீ வைக்க போற அன்பும் நிலைச்சு நிற்கும். நான் இப்பவும் சொல்றேன், உன்னை ஏத்துக்க கூடாது அப்படின்ற எண்ணம் எனக்கு இல்லை. உன்னை முழுசா நான் ஏத்துக்கிட்டேன். ஆனா நீ என்ன புருஷனா முழுசா ஏத்துக்கணும்னா பார்த்திபனோட நினப்பு உனக்கு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அது இருந்தா உன்னால நிம்மதியா என் கூட வாழ முடியாது. ஒரு நாள் வாழ்ந்தாலும் மனசுக்கு பிடிச்சவனோட வாழணும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த ஒரு நாளும் நீ எனக்காக இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். நீ மனசு நிம்மதி இல்லாம இருந்தனா நான் அப்படி இருக்க முடியும்? கண்டிப்பா எல்லாமே மாறும். நிலவு சாரணி வீசும் குளிர் காதணி ஆசை வந்து ஆசை தீர அடைகின்ற ஊஞ்சல் நீ கட்டும் பனி மாயம் நீ கோடைவிய சாயம் நீ துள்ளி விளையாடும் அன்பின் தூதையாகும் காலம் நீ. என்ன இன்னமுமா விசேஷ பால் மருந்து வேலை செய்யாம இருக்கு? இங்க யாரும் வேலை செஞ்சிருக்கணுமே, அத்தான்னு கூப்பிடணுமே. இவன் கிறுக்கு வந்த மாதிரி இப்படி இருக்கியா? இவ எப்பயுமே மூஞ்சி குரங்கு கணக்காத்தி வச்சிருப்பா. என்ன இன்னமுமா பேதி மாத்திரம் வேலை செய்யாம இருக்கு? இந்நேரம் அலறி அடிச்சிட்டு பாத்ரூம்ல ஓடணுமே. ஐயோ பிளான் பண்ண மாதிரி படுத்துருக்கா. மச்சான் ரெடியா இருக்கேன். வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு போலயே. சீக்கிரம் அத்தான்னு கூப்பிடுறே. ஐயோ வயிறு கலக்குதே. ஐயோ ஐயோ என்ன நம்மளுக்கு வயிறு கலக்குது? ஒருவேளை மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சோம். அட 2 கிறுக்குகளுக்கு என்னாச்சு? ஐயோ ஐயோ என்ன இந்த கலக்கு கலக்குது? என்ன அத்தை அது? ஐயோ அத்தை வயிறு கலக்குது. ஐயோ தென்னிலா என்னையா? ஓ முடியில்லாத மண்டைக்காகத்தான் இந்த மல்லிகைப்பூ ஏங்குது. பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சது இந்த சின்ன ராசா. ஐயோ ஐயோ வயிறு கலக்குதியா? வேண்டாம் என்று சொல்லாதே சீதா. உன் ராமன் ஆசையாக பூவை வாங்கி உனக்காக வைத்திருக்கிறேன். ஐயோ ஐயோ வயிறு எப்ப? சீதா ஏலே ஏலே என்னம்மா? ஏலே என்னடா பண்ணிக்கிருக்க? போமா, எனக்கு ஒரு விக்கமா இருக்கு. சீதா ஓடி போயிட்டா. அவளுக்காக எவ்வளவு அழகழகா பூவெல்லாம் பறிச்சு இதை பத்திரமா வச்சிருந்தேன் தெரியுமா? நான் ஒரு விசேஷ பால் அவளுக்கு கொடுத்தமா. அந்த பாலை குடித்து விட்டு என் அழகில் மயங்கி நான் கொடுத்த மல்லிகை பூ மயங்கி என்னிடம் விசேஷ பாடா? ஆஹா தெரியும். இந்த மாதிரி ஏடா கூட ஏதாவது செஞ்சு விடுவாண்டு. ஆப்பு திரும்பி கிரிச்சு போல. ஐயோ வயிறு கலக்குதே. சீதா யோ போய் என்கிட்ட ஆள் மண்டை எனக்கு தான் வயிறு கலக்குது. நில்லு, அந்த முதல்ல போவே. மூஞ்ச பத்தி பெருமை போய் என்கிட்ட. ஏன் நில்லடி, எனக்கு தான் வயிறு கலக்குது. நானே முதல்ல போவேன். யோ எந்த இடத்துல எப்படி போட்டி போட்டு உனக்கு தெரியாதாயா? ஏய், வயிறு கலக்குது. நான் தான் நிக்கிறேன். நான் தான் முதல்ல போவேன். நீ இப்படி வா, இந்த பூ வச்சு நில்லு கொஞ்சம் நேரம். யோ அடிச்சு மூஞ்ச பத்தி வரே சொல்லி பத்திட்டு போயிரம்மா. அது எப்படி? அதெல்லாம் முடியாது. பாத்ரூம்க்குள்ள என்னால உன்னை முதல்ல விட முடியாது. நீ முதல்ல வெளியே போ. யோ வயிறு கலக்கிக்கிறியா? ஐயோ அம்மா. ஒண்ணு இந்த பூவை வச்சுட்டு இப்படி வா, இல்லன்னு வச்சுக்க நான் என்ன செய்ய வேண்டியது தெரியாது. யோ வயிறு கலக்கிக்கிறியா? இத சொல்லி போடுவேம்மா. எனக்கு தான் கலக்குது. நான் தான் முதல்ல போவேன். நான் தான் இந்த விசேஷ பாலை குடிச்சேன். எனக்கு தான் கலக்கிக்கிட்டு வாய் மூடிட்டாட இருக்கேன். நீ மட்டும் என்ன மண்டைக்கு பாத்ரூம் போற? அப்பதான் பாரதி வாமா. என்ன பத்தா தூங்கலையா நீங்க? இல்லத்தா தூக்க வரல. தூங்கலோடனே போனேன். இவன் ரொம்ப வெளியே படுத்து கிடந்தாளா, அதே நீ என்னதா வெளியே வந்துட்ட? ஒன்றும் இல்லை அப்பத்தா, ரகு தூங்கிட்டாரு. அதே அப்படியே தூங்க போட்டுட்டு வெளியே வந்துட்டேன். தூங்கிட்டான்டா? எதுவும் நடக்கையாத்தா? அப்பத்தா அதை பற்றி நாளைக்கு நான் கோயில வச்சு சொல்கிறேனே, இங்கே வேண்டாம். அம்மா எங்க மாமியார் இருக்கானா? ஐயோ அதுதான் சரியான கூத்து. அவ எங்க இருக்கா தெரியுமா? பாத்ரூம்ல தானே. என்னதா உனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிறக்க போதானே வெளியே வர? அவங்க பாத்ரூம்குள்ள போனதுக்கும் எனக்கும் தான் சம்மந்தம் இருக்கு. என்ன சொல்ற? ரகுவனை கல்யாணம் கட்டிக்கிற கூடாதுங்கிறதுக்காக இல்லாத அரளிக்காய, அதாவது சாப்பிடாத அரளிக்காய சாப்பிட்டேன்னு சொல்லி செத்து போன மாதிரி நடிச்சவங்க. எனக்கும் ரகுக்கும் முதலத்தில் நடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக
பால்ல பேதி மாத்திரை கலப்பாங்கன்னு நான் ஏன் அப்பதான் யோசிக்க கூடாது, அதனால திருப்பி விட்டுட்டேன். நீ செஞ்ச வேலைதானா? ஆமா அப்பதா. அடியோ ஆத்தி, நீ இதே எங்க வீட்டு மருமக சரியா இருக்கத்தா. இவளை 1-2 பாடுபடுத்த கூடாது, இவளை வச்சு செய்யணுமத்தா. ஆமா, நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போலாம்னு வந்தேன். எப்படி இருக்கு இப்ப நிலைமை? ரொம்ப மோசம் நினைக்கிறேன். கூடவே உங்க மாமனார் காரனும் ஓடுறானே. அவரு லைட்டா குடிச்சிருப்பாரு, ஏன்னா பிளான் போட்டு கொடுத்ததே நான் தானே. ஐயா அப்ப பாத்ரூம்ல அடிச்சு மல்லு கட்டிட்டுல கிடக்குங்க. யோ யோ வயிறு கலக்குதியா? ஏன் அழுதுக்கு இருக்க? ராத்திரியில நீ அப்படி தள்ளி செஞ்ச என் பொண்டாட்டி கூடவே நான் இருந்திருக்கலாம். அது எப்படி பெரிய குடும்பம் தெரியுமா? உன்னை முடிச்சு கல்யாணம் முடிச்சு என் வாழ்க்கையில ஆசமா போச்சுடி. அண்ணே சித்தப்பா அண்ணே அண்ணி நீ எப்படி பெரிய குடும்பம் தெரியுமா? இப்ப எல்லாம் ஆளாளுக்கு அக்கா தனித்தனியா பேசி கிடக்குறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. யோ வயிறு கலக்குதியா? விடியா நீங்க எப்படி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு வயிறு கிடக்குதா? பார்த்தா இவர் பேசிக்கிறத பார்த்தா அதாவது பெரியத்தைக்கும் ஏதோ ஒரு குடும்பத்துக்கு சம்மந்தம் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. யாரு? ரொம்ப பெரிய குடும்பம் தாத்தா. அதெல்லாம் இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. தெரியாம கல்யாணம் முடிச்சு கூட்டு வந்துட்டு அந்த வீட்டுல இருந்ததே பொண்ணு எடுத்தோம். அவ இப்படி இறந்து போயிட்டா. சரி அதை பத்தி பெறவு சொல்றேன், இதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம். பெரிய குடும்பம்டா. அப்ப இந்த ஊருக்குள்ளே இருக்காங்களோ? ஆமாத்தா, அதை பெறவு சொல்றேன். நீ பாத்ரூம் போக கூடாது. ஐயோ ஐயோ மூஞ்சிய பேத்து போடுவேன். தள்ளி எனக்கு வயிறு ரொம்ப கலக்குதியா. என்ன பண்ணி நினைக்க தெரியாதியா? மாப்ப சேர்ந்து போவோம். வாழ்ந்தாலும் உன்னோடத்தான், கக்கூஸ் போனாலும் உன்னோடத்தான் என்றுதான் சொன்னியே போன வேலையை இப்ப என்ன விட்டு போயிட்டாலும். மாமியா கிழவி ஏன் தேவா? நான் தான் சொன்னோம்ல நான் கொஞ்சம் வேற மாதிரி ஆளுண்டு. இது ஆரம்பம் தாண்டி. நீ போக போக பார் ரதி ஆண்டு உனக்கு தெரியும். என் ரகுவா கஷ்டப்படுத்திருக்க வச்சுக்கிறேன். ஏம்பல இப்படி செய்யற? என்ன செஞ்சாங்களா? என்ன செஞ்சேன் சொல்லு. ஏல அது உன் அக்கா உனக்கு ஆசைப்பட்டு கொடுத்த தாலிப்ல அதை ஏம்பல ஏன்ட்ட கழட்டி கொடுத்த? அந்த மஞ்சள் கிழங்குல பார்க்க சங்கடமா இருக்குல்ல? என்ன மாமா நீ? யார் சொன்னா? அப்படிலாம் கிடையாது. தங்கத்தை விட மஞ்சள் கிழங்கு தாளிக்கிட்டே மகிமை அதிகம். இது கூட உனக்கு தெரியாதாக்கும்? ஏன்னா நான் அது தப்பு சொல்ல விரும்பல. ஆனா நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கறதுக்காக நீ ஒண்ணா ஓன்ட்ட இருந்து இழந்துக்கு இருக்கல. இது என்னால தாங்கிக்க முடியல. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. என்ன இப்போ கோயிலுக்கு போனேன், கழுத்துல தாலியை கட்டினேன், தங்க தாலியும் உன்ட்ட கொடுத்துட்டேன். இதை வச்சு உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய். புரியுதா? நான் சொன்ன மாதிரி போய் அவன்கிட்ட கடன் கேளு. அவன் முடியலன்னு சொன்னா நீ என்கிட்ட பாந்தே உன்னை சொன்னேன். இல்ல பேசாம நான் கடனவே வாங்கியிருப்போம்ல. நீ ஏம்பல இப்படி செய்யற? நான் சொன்னதை கேளு மாமா. நீ ஏன் இப்படி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம். ஏன்னா ஒன்றும் மற்ற பொம்பளைங்க மாதிரி கிடையாது. என்ன கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் தனக்குதே வாழணும் அப்படிலாம் கிடையாது. இப்படி ஒரு அன்பான புருஷனுக்காக எதை வேணாலும் செய்யலாம். நீ பேசாம இரு. ஏன் நீ திரும்ப அந்த தாலி வாங்கி என் கழுத்துல நீ போடவே மாட்டவள். அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன நீ கண்டிப்பா போடுவ. அந்த நாள் வரும். நீ பேசாம இரு. முதல்ல அந்த கடை நம்ம கைவிட்டு போயிடக்கூடாது. அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். இந்த தாலியை வச்சு முதல்ல அந்த கடைக்கு அட்வான்ஸை கொடு. மீதி சரக்கு சாமான்லாம் வாங்கணும் தெரியுமா? அது எல்லாத்தையும் நீ வட்டி கேட்கறவங்ககிட்ட, அதாவது கடனை காசு கேட்கற தெரியுமா, அவன் கொடுக்குற காசை வச்சு வாங்கிக்கலாம். நீ பேசாம இரு. நான் இருக்கேன். இதுக்கு மேல உன்ட்ட எதையும் சொல்ல மாட்டேன். சொந்த தொழில் வைக்கணும்னு நினைச்சதுக்கு பிறகு எதை பத்தி யோசிக்காத மாமாக்கு நான் இருப்பேன். அப்படித்தேன். ஒரு கணம் ஒரு போதும் பிரியக்கூடாதே. என் உயிரே நீ அழுகக்கூடாதே. நீ கண்ட கனவெதுமே கலையக்கூடாதே. நான் இருக்கும் நாள் வரைக்கும் நீ அழுகக்கூடாதே. சொந்தக்காரவங்க இருந்தும் ஒருத்தரும் முன்னுக்கு வரல. ஆனா உனக்கு இருக்க மனசு பத்தியா? சொந்தக்காரங்களை அப்படி ஈஸியா பேசக்கூடாது. என்ன இப்ப நம்ம குடும்பம் அங்கங்க செதஞ்சு கிடக்கிறதுனாலதே இப்படி இருக்கு. அத ஞாபகத்துல வச்சுக்க. என்ன எல்லாம் மாறும். நான் இருக்கேன். ஏ நிலா, என்ன பண்றோம்னு தெரிஞ்சுதான் பண்ணிக்கிறியா? என்ன பண்ணிக்கிருக்க? அவங்க எதுக்கு விலக மாட்ட சொல்லியிருக்க பண்ணி? மா நான் தெரிஞ்சுதான் பண்ணிக்கிறேன். எல்லாமே எனக்கு தெரியும். ஏய், தெரிஞ்சு பண்ணிக்கிறியா? அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவன் உன் அண்ணன், உன் கூட பிறந்தவன். அது முதல்ல ஞாபகத்துல இருக்கட்டும் உனக்கு. ஆமா, என் கூட பிறந்தவனே. சரி, எனக்கு கூட பிறந்தவனா பக்கத்து வீட்டுல இருக்கானே, அவனுக்கு யாரு? மச்சான் முறை தானே வருது.
அப்படிதான் சொல்லிட்டு தெரியலையே. அவன் என்ன செஞ்சியா? அவன் ஏதாவது பண்ணானா? சார் நீங்க கூட்டு போங்க. நானே சொல்லிட்டோம்ல, அரெஸ்ட் பண்ணனா அரெஸ்ட் பண்ண நம்பிட்டேன். என்ன கூட்டு போங்க. என்ன பேசாம நின்னுக்கிறியா? இவ அப்படி பண்ணிக்கிறா, அப்படி பேசாம செலமா நின்னுக்கிறதா என்ன? அப்பா பேச மாட்டாரு. ஏன்னா நியாயம் தர்மம் இதெல்லாம் அப்பாவுக்கும் எனக்கு மட்டும் தான் தெரியும். என்ன உனக்காகட்டும் உன் மயனுக்காகட்டும் எவனுக்கும் தெரியாது. ஏன் நிலா? நான் தப்பு பண்ணேன்ட்டு ஒரு ஆதாரமே இல்லாம இப்ப என் கையில விளக்க மாட்ட சொல்லிக்கிருக்கியே. நாளைக்கு நான் தப்பு பண்ணலன்னு தெரிய வரும்போது என்ன செய்வேன்? வாயை மூடுற முதல்ல. நீ தான் கண்ணனா? வாயை பொத்திட்டு இருந்துரு. என்ன எதுவுமே நான் பேசாம இருக்கேன்னு நினைக்காத. என்ன அவன் என்ன செஞ்சான்? அவன் என்ன செஞ்சாடி கேக்குறேன். அவனை போட்டு அந்தடி அடிச்சிருக்க. நிலா, இதுக்கு பின்னாடி நீ தேவையில்லாம அனுபவிப்ப. அனுபவிச்சிட்டு போறேன். எனக்கு எதை பத்தி கவலை கிடையாது. ஒரு இடத்துல தப்புண்டா அது தப்புதான். அதை தட்டி கேட்கதே செய்வேன். அதுக்குதான் கலெக்டர் படிச்சேன். வீட்ல ஒண்ணும் வெளியே ஒண்ணு நடந்துக்கிறதுக்கு நான் ஒண்ணு கலெக்டர் படிக்கல. என்ன வீட்ல அப்பாவே தப்பு செஞ்சாலும் தப்புதே. ஒருவேளை அப்பா அந்த தப்பு செஞ்சிருந்தாலும் அவர் கையில விலக மாட்டிருப்பேன். அப்பாலாம் பாத்துக்க மாட்டேன். ஏன் தப்புனா அது ரவுண்ட் அடிச்சு வந்தாலும் தப்பு இல்லடாயிருமா? தப்புனா தப்புதே. நிலா, உனக்கு இப்பெல்லாம் கூட பேச தெரியும் முடியும். எனக்கு தான் தெரியும். ஏய் நீ பண்ணது கேவலமான தப்பு. அதை நான் தட்டி கேட்டா அதுக்கு என்ன? சரி விடு. அப்பா நீங்க சொல்லுங்க, இவன் பண்ணது தப்பா சரியா? போய் ஒரு வாரம் கழி தின்னுட்டு வந்தாதான் புத்தி உரைக்கும். இங்க வார்த்தா, நீ படிச்ச படிப்புக்கு நீ என்ன செய்யணும்னு நினைச்சியோ அதை செய்யற. அப்பா அதுல எதையுமே சொல்ல மாட்டேன். என்ன அவன் பண்ணது தப்பு, நீ செய்யறதுல தப்பு இல்ல. என்ன தப்பு இல்ல? முத தொண்டை அடக்கு. என்ன பொம்பளையா லட்சணமா பேசு. உன் இஷ்டத்துக்கு பேச தெரியாத. என்ன சார் கூட்டிட்டு போங்க. போய் ஒரு வாரம் ஜெயில உட்கார்ந்து கொள்ளி தின்னுட்டு வரட்டும். அப்ப தெரியும். போடா. உன்னை அண்ணன் சொல்லவே வெக்கமா இருக்கு. போ. இப்ப வழி எப்படியா இருக்கு? வழியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சரி அண்ணே இரு, நான் போய் உப்பு நல்லா வறுத்துட்டு வரேன். ஒத்தரம் கொடுத்தோம்டா கால் கொஞ்சம் வலி இல்லாம இருக்கும். நடந்து கொடுத்தீங்கன்னா அப்புறம் சரியா போயிடும். இல்ல வேணாம்ல, ஏன்ல இப்படி சரி ரெண்டு பேரும்? உங்கச்சி சொல்றது கேளப்பா. வேணாப்பா இருக்கட்டும். அவனுக்குலாம் நம்ம சொல்லக்கூடாது. அவன் பொண்ணு உள்ள வரலாமா? வாத்தா வா வா. மாமா. என்ன சொன்ன? ஆமா மாமா, நீங்க எனக்கு மாமா தானே? அப்பா சொல்லி விட்டாங்க. அதே. ஆமாத்தா. சரி உட்காருத்தா. இல்ல மாமா உட்காந்துக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரிஞ்சுக்கிருச்சு. எல்லாத்துக்கும் என் அண்ணன் தான் காரணங்கிறது. என் அண்ணனுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ அதை நான் பண்ணிட்டேன் மாமா. கரெக்டா என்ன சொல்றீங்க? அதை நான் பிறவு சொல்றேன். அது நான் வெற்றிக்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசிக்கலாமா? தெரியும், அதுதான் வீட்டுக்கு வருவேன். அப்ப வாங்க. இப்போ ஒருத்தருக்கு அப்படியே குளு குளு குளுன்னு இருக்கான். பேசுங்க நாங்க வரோம். நிலா என்ன கீழே கரெக்டா எந்திரங்க. இருக்கட்டும் வெற்றி, ஏன் நான் உட்கார கூடாதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இப்போ உடம்பு எப்படி இருக்கு? கால் வலிலாம் பரவாயில்லையா? வெற்றி என்ன மன்னிச்சுக்க வெற்றி. நிலா எதுக்கு அப்படி மன்னிப்பு கேக்குறியா? இல்ல வெற்றி, உன்னோட இந்த நிலைமைக்கு என் குடும்பத்துல உள்ளவங்கதே காரணம்னு இப்பதான் தெரிய வந்துச்சு. மன்னிச்சுக்க. எதுக்காக என் அண்ணி உண்மையில இப்படி கோபப்படுறேன் எனக்கு இப்போ வரைக்குமே விளங்க. அவனுக்கு நான் என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துட்டேன். நிலா என்ன நிலா? ஏன் வெற்றி, உங்கூட ஒரு நண்பனாத்தே பழகிறேன் சொன்னேன். ஆனா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி உனக்கு எனக்கும் நடுவுல வேற ஏதாவது பந்தம் இருக்கா? என்னடா அப்படி கேட்டுட்டேன்னு நினைக்காத. உள்ள உணர்வை சொல்லிச்சு வெற்றி, அதையும் கேட்கிறேன். அது அப்படி அப்படியே உனக்கு தோணுச்சு? தெரியல வெற்றி, காரணம்லாம் எனக்கு எதுவும் தெரியல. ஆனா மனசுக்குள்ள பட்டுச்சு. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு உள்ளுணர்வு சொல்லி கொடுக்குது. உனக்கு ஏதாவது ஒண்ணு என்னால அதை தாங்கிக்கவே முடியல. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி உனக்கு எனக்கும் நடுவுல வேற ஏதோ பந்தம் இருக்குன்னு புரியுது. ஆனா அது என்ன பந்தம்னு தெரியல. என்னால யோசிக்கவும் முடியல. ரொம்ப பயந்து வருது. இதனால எனக்கு தலைதே வலிக்குது. அதனால யோசிக்காம இருக்கேன். அப்படி உனக்கு ஏதாவது தெரிஞ்சா என்கிட்ட சொல்லுவியா? இதுக்கு நான் எப்படி உனக்கு பதில் சொல்லுவேன்? நீதான் என் சொல்ல மாட்டேன். உனக்கு எப்படி பதில் சொல்லுவேன்? எல்லாத்தையும் மறந்துருக்கு. இந்த சமயத்துல எப்படி உனக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துவேன்? ஆனா இந்த உணர்வு எனக்கு போதும். கூடிய சீக்கிரத்துல உனக்கு ஞாபகத்தை நான் கொண்டு வருவேன். நிலா உன் கூட இருக்கும்போது ரொம்ப பாதுகாப்பா உணர வெற்றி. என் கூட கடைசி வரைக்கும் இருப்பியா? நெஞ்சு மேல சாஞ்சுக்கவா? என் கண்ணில் நீதானம்மா, உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி. உலகே அழிஞ்சாலும் உன்னுருவம் அழியாதே. உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி. அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே. நானும் எண்டுல பேசக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா முடிய மாட்டேங்குது. இந்த வாரத்திலே வந்து ஒரு நாளோ 2 நாளோ தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு தெரியும். இடையில வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ப்ளஸ் வந்து சேனல் ஸ்டாப் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு நான் வந்துட்டேன்.
ரீசன் வந்து என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் தான். எப்படி சொல்கிறது, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அந்தளவுக்கு வந்து உடம்புல வந்து சத்து இல்லாமல் ரத்தம் இல்லாமல் போயிடுச்சு. தூங்காமல் ஒழுங்காக சாப்பிடாமல் வீடியோ எடுத்து ஃபோனும் கைமா அப்படியே போய் இதாகிடுச்சு. எனக்கு ஒரு சேனல்னா பரவாயில்ல, 2 சேனலு, ஒரு நாளைக்கு 60 நிமிஷம் வீடியோ எடுக்கிறேன். எனக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னென்னு. அதனால தான் வந்து நான் வந்து ஒரு சேனல் ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு நான் வந்தேன். ஆனா யோசிச்சு பார்க்கும்போது சீரியஸ்லி சொல்றேன், இந்த மதுரை ஸ்லாங் சேனலுக்கு உயிர் கொடுக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். உங்களுக்கே தெரியும், சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் போட்ட சேனல் வந்து பாப்புக்குட்டிக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் வீடியோஸ்ல நான் போடவே இல்லை. சும்மா டக்குன்னு முத்தனக்கே முழுலவேன்னு தோணுச்சு. அப்படியே ஸ்டார்ட் பண்ணி உங்க மனசுல இடம்பெற மாதிரி கதையை கொண்டு வந்தேன். கொண்டு வந்து 200வது எபிசோட முடிச்சிட்டேன். ஆனா வந்து ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு சேனல் எவ்வளவு இஷ்யூஸ் நான் வந்து கடந்து வந்திருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகி நிறைய ப்ராப்ளம் இப்போ வரைக்கும் ப்ராப்ளம் தான் எனக்கு. ஸோ இதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுட்டு தான் நான் அப்படி பேசினேன். யாரும் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. சேனல் ஸ்டாப் பண்ணலை, ஸ்டோரி நான் சேஞ்ச் பண்ணல. ஸ்டோரி சேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னது காரணம், யாருமே இது முத்துநகை முழுநகை கதை மாதிரி இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ அதுக்காக தான் நான் மெயினாக பேச வந்ததே. முத்துநகை முழுநகை ஒரு கூட்டு குடும்பம்னு வந்து நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ வந்து யாரும் ஒரி பண்ண வேண்டாம். இதுவும் ஒரு கூட்டு குடும்பம் தான், பட் வந்து தனித்தனியா பிரிஞ்சிருக்காங்க. இந்த குடும்பத்தை எப்படி ஒண்ணு சேர்க்க போறோங்கிறதான் கதை. சோ வந்து எல்லாரும் வெயிட் பண்ணி பாருங்க. இது ஒரு பெரிய, அதாவது முத்துநகை முழுநகை குடும்பத்தோட ஒரு பெரிய பிக் ஃபேமிலி. எப்படிலாம் வந்து உள்ள கதை வச்சிருக்கேங்கிறது போக போக புரியும். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளீஸ், நான் டெய்லி வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் நாளையில இருந்தே நான் கரெக்டா வீடியோ போடுறேன். 5 மணி அப்படிங்கிற அந்த டைமுக்கு நம்ம வீடியோ வந்துடும். சப்போஸ் முடியாத சுச்சுவேஷன்ல போஸ்ட் போடுறேன். யாரும் இனிமே தப்பா நினைக்க வேண்டாம். பொறுத்திருந்து பாருங்க, கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும். இந்த கதையை நான் நிறுத்த விரும்பல. இப்போதான் எனக்கு ஒரு எனர்ஜி கிடைச்சுன்னு கூட சொல்லுவேன். யாரும் என்னமோ சொல்லிட்டு போறாங்க, நம்ம கதை போடலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ வந்து என்னோட கதை படி டெய்லி என்னோட கதை வந்துடும். இதை வந்து உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். நான் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணலான் இருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா சொல்லுங்க. அதாவது வந்து கண்ணகி பிரபா அவங்களோட ஸ்டோரியில் மட்டும் அந்த செகண்ட் மேரேஜ்னு ஒரு கான்செப்ட் எடுத்தேன் தெரியுமா? அந்த கான்செப்டே வேணாம் அப்படின்னு வந்து மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறேன். எதுக்குன்னா, இந்த மாதிரி நான் கான்செப்ட் பண்ணதில்லை. பட் அதில் தான் எனக்கு நிறைய ப்ராப்ளம் வந்தது. அதனால் வந்து இனி அந்த கான்செப்டை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இவங்க 2 பேத்துக்கும் அந்த ஆர்மின்ற அந்த கான்செப்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு ஸ்டோரி தொடங்கலாமான்னு எனக்குள்ள ஒரு ஐடியா. 2வது வந்து இவங்களும் பூங்கொடி, ஐயோ பேர் மறந்து போச்சே, தெரிலங்க, கதிர் பூவரசி, ஓகேவா? அவங்களுக்கும் இந்த 2 பேருக்கு மட்டும் ஸ்டோரி சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்குறேன். யோசனை போயிட்டு இருக்கு. உங்களுக்கு விருப்பம்னா சொல்லுங்க, கண்டிப்பா ஸ்டோரி நான் சேஞ்ச் பண்ணேன். மத்த எல்லாத்துக்கும் கதை வந்து கரெக்டா வச்சிருக்கேன். அந்த 2 ஸ்டோரி தான் எனக்கு ஒரு மாதிரி இடிச்சிட்டே இருக்கு. சோ வந்து நீங்க சொன்னீங்கன்னா அந்த கதையை வந்து நான் வேற மாதிரி கொண்டு வரலாம்னு இருக்கேன். கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எல்லாத்தையும் ரீட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோல சந்திப்போம். பை. 40 நிமிஷம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்காக ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நீங்க வீடியோ எடுத்திருக்கேன். 40 நிமிஷம், நாளையில இருந்து கரெக்டா 20 நிமிஷம் 25 நிமிஷம் நான் போட்டுருவேன். ஓகே பை. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த ஸ்டோரி சேஞ்ச் பண்ணலாமா வேண்டாம்?